பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேதவசனம் ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். காலையிலே அருமையான வசனத்திற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். என்ன ஒரு அருமையான வசனம் பாருங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஒரு வெளிச்சம் வரும் பொழுது அங்கு இருள் விலக தொடங்குகிறது எப்படியோ அதே போல தான் நாம் எழும்பி பிரகாசித்தால் மாத்திரமே நாம் இருளை விரட்டி அடிக்க முடியும். அந்த ஒளி யார்? நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவர் இயேசு கிறிஸ்துவாகிய ஒரு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது இருள் விலக ஆரம்பிக்கிறது. காரணம், அவர் மாத்திரமே நம்மை ரட்சிக்கக்கூடிய ஒரு இரட்சகராய் காணப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். அலங்கார வஸ்திரம் என்பது ஒரு இடத்திற்கு நான் சொல்ல வேண்டுமானால் அதற்குரிய வஸ்திரம் தரிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அந்த பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த வஸ்திரம் தரித்தால் மாத்திரமே கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் அவர் நம்மிடத்தில் கிரியை செய்ய வேண்டுமானால் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப வசனத்தின் ஆழங்கள் நமக்கு உணர்த்துகிறது. இனி உன்னிடத்தில் அசுத்தன் யாருமே நம்மிடத்தில் வருவதில்லை. தூசி உதறிவிட்டு எழுந்திரு. ஒருவேளை நம்முடைய ஏதோ ஒரு பாடுகளின் நிமித்தமாய், இல்லை என்றால் பிரச்சனைகள் நிமித்தமாய் விழுந்து ஒருவேளை உறங்கி கொண்டிருக்கிற அருமையான தெய்வ ஜனமே, கர்த்தர் இந்த நாட்களை உங்களை எழும்பி பிரகாசிக்க பண்ண போகிறார். நீங்கள் எழும்பினால் மாத்திரமே அவர் பிரகாசிக்க பண்ண முடியும். நீங்கள் இன்னைக்கும் ஐயோ இதுதான் என்னுடைய பிரச்சனை, என்றைக்கும் என்னுடைய பாடுகள் என்று சொல்லி நம்ம இருந்த ஆண்டவரால் கிரியை செய்ய முடியாது. நாம் செய்ய வேண்டிய சில நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இது 3 காரியங்களும் ஒன்றை ஒன்று கனெக்ட் ஆகி இருக்கிறது. கண்டிப்பாக இந்த 3 காரியங்களுடைய வாழ்க்கையிலே நாம் ஒழுங்காக செய்ய ஆரம்பித்தோமானால் அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே அது என்றைக்கும் நடக்கக்கூடியதாய் மாறும். நாம் இன்னும் தேவனோடு நெருங்க தான் அவருடைய அன்பை உணர முடியும். ஆதலால் கர்த்தருடைய மகிமை வந்திருக்கிறது. எழும்பி பிரகாசியுங்கள். இந்த நாட்களிலே தூசியை உதறிவிட்டு எவ்வளவு தூரம் கர்த்தரோடு கூட ஓட முடியுமோ அந்த அளவு கர்த்தருடைய கரத்தை நம்ம பிடிச்சா விட்டுருவோம். கர்த்தரோடு சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க பிடிச்சு கொள்ளுங்க, நான் பிரகாசிக்க, ஆண்டவரே நான் எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறேன். அவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இருளானது வெளிச்சம் நம்மிடத்தில் வரும்போது இருளானது எப்படி விலகி ஓடுமோ அதுபோல சில பாவ வாழ்க்கையாகிய இருளை விட்டு எழும்புங்கள் என்று இயேசுப்பா சொல்றார். இன்னைக்கு எழும்புங்கள், ஆசீர்வாதமாய் பிரகாசிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you all.